எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாக்லேட் கேக்கு. இது குக்கர்ல செய்ய போறேன். இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மைதா. இது நல்லா ஃபுல்லா அழுத்தி வச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது நல்லா வச்சு அழுத்தி இந்த டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கணும். ஓகே, இது சலிச்சுக்கலாம். நல்லா சலிச்சுக்கலாம். கட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அது கையில் நம்ம உடச்சி விட்டுறணும். நல்லா கையிலேயே அழுத்தி இப்படி உடச்சி விட்டுக்கலாம். நம்ம ஒரு விஸ்கு வச்சு நல்லா கையில கலந்து விட்டுறலாம். இந்த மாவை எல்லாம் ஒண்ணா ஆகணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இது தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம்னா முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டை ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ், சும்மா கொஞ்சோண்டு இருந்தால் போதும். முட்டை ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்காக தான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். மில்க் எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பீட்டர் வச்சு இந்த முட்டையை நல்லா ஃபோமிங் வர அளவுக்கு நம்ம முட்டையை அடிச்சு எடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இதுல வச்சு நான் முட்டையை பீட் பண்றேன். இந்த மாதிரி நல்லா முட்டையை நல்லா ஃபுல்லா நல்லா ஃபோமிங் லெவலுக்கு நம்ம அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ இது 1 கப்பு, இதுல அரை கப்பு நம்ம சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரையை நான் அடிச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். மிக்சியில நல்லா பொடியா நான் அரைச்சி வச்சிருக்கேன். இல்லை உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருந்தாலும் நீங்க ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா அரை கப்பு. உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் அரை கப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். இது எண்ணெய், இது 30 ml எடுத்துக்கணும். இது நான் வச்சிருக்கிறது 60 ml. நம்மளுக்கு இல்லை 30 ml இருந்தால் போதும். ஆயில் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் பீட்டர்லேயே கலக்குறேன்.
லைட்டாக கலந்தா போதும், ரொம்ப வேகமாக நம்ம கலக்க வேண்டாம். இப்போ 60 ml பால் எடுத்துருக்கோம், அதையும் கொஞ்சம் கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கொஞ்சம் பால் கொஞ்சம் ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துக்கணும். திரும்பவும் நம்ம மாவு போட்டு கலந்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம கரண்டிலேயே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே சைடாக தான் நம்ம கலக்கணும். இந்த லெஃப்ட் சைடெல்லாம் கலக்கக்கூடாது, ஒன் சைடாகவே தான் கலக்கணும். இந்த முட்டை நம்ம நல்லா பீட் பண்ணியிருக்கோம்ல, அது நல்லா அமுங்கக்கூடாது. இந்த மாதிரி புஷ்ஷுன்னு எப்பயுமே இருக்கணும். ரொம்ப கலந்துட்டோம்னா அது உள்ளுக்குள்ள அடங்குற மாதிரி போயிடும், அதனால அப்படி செய்யக்கூடாது. ஓகே, நம்ம சாக்லேட் கேக்குக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் பற்ற வச்சாச்சு. ஒரு குக்கரை வச்சிருக்கேன். குக்கருக்குள்ள ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்கேன். எதுக்காகனா இந்த கிண்ணத்துல நம்ம இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம், இதுல தான் நம்ம கேக் இதை ஊத்த போறோம். ரெடி பண்ணிருக்க க்ரீம் வந்து இதுல தான் ஊத்த போறோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே சூடாகட்டும். இது கேக்குக்காக நான் வச்சிருக்க குக்கர். இது வந்து வேற எதுக்கும் நான் யூஸ் பண்றதே இல்லை. இந்த குக்கர் அதுக்காக தான் வச்சுட்டேன். இதுக்குள்ள ஸ்டாண்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் இந்த கிண்ணம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்க வீட்டில் என்ன இருக்கோ பரவாயில்ல, அலுமினியம் கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, சில்வர் கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் மைதா மாவு சுற்றியும் தடவி, உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா இந்த பட்டர் ஷீட் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை இதை கலந்துடலாம். இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இப்படி தட்டி விட்டுறலாம். இல்லை பபுள்ஸ் எல்லாம் இருக்கும் உள்ளார, இந்த ஏர் இருக்கும், அதை வந்து இப்படி தட்டி விட்டோம்னா எல்லாம் ஒன்றா ஆயிரும். குக்கர் நல்லா சூடாகட்டும். நம்ம அடுத்தது எடுத்து இதை அப்படியே உள்ளார வச்சிடலாம். உள்ளார வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு. இப்போ குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இதை எடுத்து அப்படியே உள்ளார வச்சிடலாம். பார்த்து வச்சிருங்க, சூடா இருக்கும். உள்ளார வச்சாச்சு. அடுப்பை மீடியமா வச்சிடலாம். நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு கேஸ்கட் போட தேவையில்லை, வெறுமனை தான் மூடி வைக்கணும். விசில்லாம் போட தேவை கிடையாது. 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் இடையில எடுத்து பார்க்கலாம், கொஞ்சம் வெந்திருக்கா என்னன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், கேக் ரெடி ஆயிடுச்சான்ட்டு. பாருங்க, நம்ம அப்பப்போ எடுத்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நம்ம குத்தி பார்க்கணும், கேக் வெந்திருக்கா வேலையான்ட்டு. நம்ம இன்னொரு தடவை குத்தி பார்த்துக்கலாம். கத்தியில் லைட்டாக ஒட்டாமல் வரணும். கத்தியில் மாவு தெரியுதா, எதுவுமே ஒட்டலை. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக்கு வெளியில் எடுத்துட்டு ஆற வச்சிடலாம். நம்ம கேக்கு எடுத்தாச்சு வெளியில். கேக்கு நல்லா பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கு. இது கொஞ்சம் சூடாக இருக்கு, ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம கேக்கை நம்ம வேற தட்டில் மாற்றிக்கிட்டோம். இப்போ மேலே வந்து இங்கே பட்டர் ஷீட் இருக்கு, அதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம கேக் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க, நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டா இருக்குங்க. இதுதான் சாக்லேட் கேக். இதுதான் எல்லா க்ரீம்க்கும், அதாவது பிளாக் ஃபாரஸ்ட்டு, சாக்லேட்டு,
சாக்லேட் கேக்கு எல்லாத்துக்குமே பேஸ் இதுதாங்க. இதை வச்சு தான் மீதி எல்லாம் க்ரீம் எல்லாம் சாக்லேட் கேக்குள்ள க்ரீம் எல்லாம் இதில் தடவிக்க வேண்டியதான். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க. நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸி தான். குக்கர்ல தான் செஞ்சிருக்கோம், நான் வேற எதுலையும் செய்யல, குக்கர்ல தான் செஞ்சிருக்கேன். 45 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்றதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செம்ம சாஃப்டா கத்தி சூப்பரா இறங்குதுங்க. இப்போ நம்ம கேக் எடுத்துக்கலாம். கேக் பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. இப்போ என் பொண்ணுங்க சாப்பிட்றேன்னு இருக்குங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்றேன்னு இருக்குங்க. இந்தடா செல்லம் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்காடா? டேஸ்ட் எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கு. நீ சொல்டா எப்படிடா இருக்கு கேக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் இது சூப்பராக ஒரு 1 ஹவரில் போதும், இது ரெடி பண்ணிடலாம். இது மாதிரி அடிக்கடி ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டிலேயே நம்ம கேக் ரெடி பண்ணி நம்மளே செஞ்சுக்கலாம். இது மேலே மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணால் சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய் மக்களே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். என் பொண்ணுங்க பேசுதுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.